மாமன் வெற்றி அடையன் அப்படின்றக்க மன்சூர் சாப்பிட்டுருக்காங்க. தம்பிகளாம் ரொம்ப முட்டாள்தனமானது. எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன் என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓடணும்னு நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. புரியல. இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா எடுத்தால் அந்த படம் நல்லா ஓட போகுது. அதை விட்டு மன்சூர் சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன? ரொம்ப வேதனையாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். மாமன் படம் இன்னைக்கு உலகம் பூரா அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல வரவேற்பு. காலையில் அங்கே போயிருந்து ரோஹினி தேட்டருக்கு போயிருந்தேன். எக்ஸ்ட்ரான வரவேற்பு. அப்புறம் குழந்தைகளோட அக்காவுங்க தம்பிங்க என் குழந்தை இப்படி தான் பிறந்தான்னு காலையில் வந்து ஒரு அக்கா வந்து குழந்தை கையில் கொடுத்துட்டு வாங்கவே மாட்டேங்கிட்டாங்க. இவன் இப்படி தான் வந்து பிறந்தாண்டாங்க என் தம்பின்னு சொல்லி அவன் அழுகிறான். ஸோ ஒவ்வொரு குடும்பம் கீழே இருந்த 2-3 அக்கா வந்து எல்லாமே என் வாழ்க்கை எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. இதைத்தான் நாங்கள் முன்னாடியே சொன்னோம். இந்த படம் பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொன்னோம். அது பயங்கரமாக கனெக்டாக இருக்குது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா சிரிச்ச, செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அழுகையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம உறவு சார்ந்த படங்கள் எப்போவுமே வரவேற்பு இருக்கும்ன்றது இந்த படம் மாமனும் அதை ப்ரூவ் பண்ணிக்க நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இங்கே கமலா தேட்டருக்கு வந்திருக்கேன். இப்போ கமலா தேட்டரில் முடிய போகுது. நான் சந்திக்கிறதுக்காக இருக்கேன், அவங்க சந்திக்கிறதுக்காக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போகுது. இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இல்லை ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. என்ன நினச்சி இந்த கதையை வந்து நம்ம ரெடி பண்ணமோ, இந்த கதையை பண்ண நல்லா இருக்கும் இயக்குனர் எடுத்து பண்ணாரோ அதுக்கான வெற்றி இன்னைக்கு எல்லா ஊர்ல இருந்து வர்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கூடுதலாக அந்த படம் பார்த்து அவங்க எமோஷனாக பேசுகிறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இதுதான் இந்த படம். இதைத்தான் இந்த படத்தை நினச்சேன். இந்த மாதிரி படங்களில் நான் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அது இன்னைக்கு ரொம்பவே இப்போ எனக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெற்றி அது அடைஞ்சிருக்கு நான் நம்புறேன். இருந்தாலும் இன்னும் ஈவினிங் ஷோ இருக்கு. நாளைக்கு பண்ண எல்லா மக்களுக்கும் இது தெரிய போகுது. தயவு செய்து எல்லாரும் வந்து இந்த ஒரு படத்தை நீங்க பாருங்க.